ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பக்கம் தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்யணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது தேவையான பொருட்கள்: சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வடை இது இல்லாமல் சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி தழை, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதில் எடுத்துட்டு நம்ம தேங்காவும் முந்தி பருப்பு, பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், முந்தி பருப்பு, பச்சை மிளகா, சோம்பு போட்டு நல்லா மிக்ஸிலாம் அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிங்க. மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காரமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மிளகு ஆட் பண்ணா. சரி, குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா 2 ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு எப்பயும் கருவேப்பிலை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இது சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். வெள்ளை குருமாவுக்கு சின்ன வெங்காயம் பொடிச்சு அரைக்கி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப வேணாம், சும்மா பேருக்கு இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி போட்டிருக்கேன். அது இப்போதைக்கு போதும். ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்தா சிக்கனை போடுங்க. சிக்கன் நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் எந்த பாதனையும் எடுத்துக்கலாம். நீங்கள் லெக் பீஸ்லாம் சாஃப்டாக இருக்கனால நாங்கள் இதை எடுத்துருக்கோம். நீங்கள் இப்படி வேணாலும் சிக்கன் எடுத்துக்கலாம். ஒரு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயில வேகட்டும். அந்த பச்சை வடை போட்டோம். இதில் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு விடுங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம் பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். நான் போட்டது மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் வச்சு தண்ணி போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மஞ்சத்தூள் லைட்டாக பிஞ்ச், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வெள்ளை குருமா தான் பண்ணுறோம். அதில் பேருக்கு நம்ம லைட்டாக ஒரு பிஞ்சு தான் மஞ்சள் ஆட் பண்ணோம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க மஞ்சள், அப்புறம் அந்த வெள்ளை குருமா அந்த இது வராது. லைட்டாக ஒரு கையில் ஒரு பிஞ்சு வரல, லைட்டாக ஒரு இதுதான். உப்பு தேவையான போட்டுக்கோங்க. வெள்ளை குருமாக்கு மஞ்சள் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, வராது. லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் தான் ஆட் பண்ணோம். மஞ்சத்தூள் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. இதை போட்டு விசில் போட்டு வச்சுருங்க. ரெண்டு 3 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சிக்கனை. இங்கே நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. எங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் குக்கரை வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு இல்லை எங்களுக்கு நார்மலாக வேகனா போதுன்னா அதுலேயும் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய் முந்தி பருப்பு தான் ஹைலைட்டு. முந்தி பருப்பு மறந்துடாதீங்க. முந்தி பருப்பு போடலன்னா நல்லாவே இருக்காது. அதான் கொஞ்சம் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதில் முந்தி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா, மிளகு போட்டு நல்லா அரைச்சி, சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்குங்க. அந்த அரைச்சதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்கல்ல.
இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் நம்மளுக்கு குருமா கிடச்சிருக்கு. இது மாதிரி இருக்கணும். இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா. நம்ம தேங்காயும் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணனால திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தக்காளியில் ஒரு தக்காளி வதக்கியிருக்கோம். ஒரு தக்காளி இப்படி மேலே போட்டுருங்க. ஆமாம், ரொம்ப போட்டு வதக்கினா குழம்பு சிவப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா வெள்ளை குருமா அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. சில பேர் எப்படி செஞ்சாலும் வெள்ளை குருமா வரல நினைப்பாங்க. மஞ்சள் லைட்டாக பிஞ்ச் ஆட் பண்ணோம். தக்காளி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட் நல்லா கொதிந்ததுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆயிடும். இது நெய் சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.